அன்னைக்கு தேர்ஸ்டேங்க. ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் லஞ்ச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. முட்டை குழம்பும், தேங்காய் பால் சாதமும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டோம். பிகாஸ் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால தான் டிஷ்ஷே ரொம்ப கம்மியா செஞ்சிருந்தேன். ஏதோ ஒண்ணு உடம்பு ரொம்ப ஒரு மாரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாரி இருந்துச்சு. சரி ஓகே போய் தூங்கிடலாம் அப்படின்னு தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகி, ஆ போயிட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேங்க. ஜஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். மேக்கப்லாம் கிடையாது. மோஹால்ல இருந்து நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் அப்புறம் சன்ஸ்கிரீன் வந்து அக்வாலாஜிகா பிராண்ட் ஐ திங்க் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல வந்து இப்போ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு. அண்ட் பில்கிரிம்ல இருந்து இந்த லோட்டஸ் கிரீம் நான் வந்து டெய்லி ரொட்டீன் வந்து எனக்கு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் அதுக்கப்புறம் இந்த டே கிரீம் போட்டா தான் வந்து எனக்கு ஃபேஸ்ல ஏதாவது ஒண்ணு இருக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா வந்து ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்ணுவேன் நானு. அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஏதாவது போணும் அப்படின்னா, அந்த ஃபேஸஸ் கனடாவோட சோப் கிரீம் வந்து நான் போடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது யூசுவலி இன்னைக்கு, நாளைக்கு ஃபங்ஷனுக்கு அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதுமே அத போடுவேன் நானு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ கொஞ்சமா ஐப்ரோஸ் எல்லாம் டச் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. லிப்ஸ்டிக் வந்து மறந்துட்டேங்க. ஸோ லிப்ஸ்டிக் இல்லாம என்னைய பார்க்கவே முடியாது. எனக்கு லிப்ஸ்டிக்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன் நானு. நெறைய வேற இந்த பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, உடைச்சு வேற வச்சுட்டானுங்க. அண்ட் இதாங்க என்னோட ஃபைனல் லுக்கு. ஸோ அந்த கிரீம் போட்டதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு முன்னைக்கும் இப்பைக்கும் அப்படின்ட்டு. எங்கடா இவ கிளம்பி போறா அப்படின்னு நினைக்காதீங்க. கிளம்பி வந்து நான் பசங்களுக்கு ஷூ வாங்குறதுக்காக கிளம்புனேன். பட் ஈவினிங் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால, சரி ஓகே நம்ம ஈவினிங் ரொட்டீன முடிச்சுருவோம் அப்படின்ட்டு, எனக்கு அந்த அந்த செடியெல்லாம் வச்சிருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிளீனா இல்லைன்னா பிடிக்காது. ஸோ கிளீன் பண்ணிட்டு அண்ட் வெளியில கோலம்லாம் போட்டுட்டு உள்ள வந்தேன்னா, வியாழக்கிழமைனா, ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம விளக்கு தேய்க்கிற வேலைலாம் இருக்கும். ஸோ அதனால விளக்கு, சாமி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு ட்ரேல போட்டு ஊற வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் தான் நான் தேய்ப்பேன். அண்ட் டீ டைம் வந்துருச்சு. ஸோ டீ போட்டு குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் யோசிச்சுட்டு இருந்தோம். அவனுக்கும் டீ வேணுமான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். சரி ஓகே வாடா டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஏலக்காய் போட்டு டீ குடிச்சிட்டு 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு, என்ன கதை? என்னடா பண்ணோம்? அன்னைக்கு ஃபுல்லா எப்படி போச்சு? அப்படின்னு நானும் அவனும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். சைட்ல வந்து குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கு. ஆனா டைம் பார்த்தீங்கன்னா, 6 பார்த்தா தெரியும் உங்களுக்கு 6:30, 6:45 ஆயிடுச்சு. என்ன பண்றது?